இன்றைக்கி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்க நம்ம விக்ரம் பிரபுவோட சிறை படம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தோம்னா நம்ம விக்ரம் பிரபு பார்த்தோன்னா இதில் போலீஸாக இருக்கார். ஸோ அவரோட வேலை என்னென்னு பார்த்தோம்னா ஜெயிலில் இருக்கிற அந்த கைதிகள்லாம் பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். ஸோ இதான் இவரோட வேலை. ஸோ அப்படி இவர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அக்ஷயா, ஸோ இந்த படத்தோட ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஜெயிலில் இருக்காங்க 5 வருஷமாக. ஸோ அவங்களையும் பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வர மாதிரி பார்த்திங்கன்னா இவருக்கு வேலை கிடைக்கிது. ஸோ அப்படி அவங்கள கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற வழியில் அவர் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணார், என்னென்னலாம் நடந்துச்சு. ஸோ இதான் அந்த படத்தோட ஒன்லைன். ஸோ எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது. ஸோ நான் இப்போயே சொல்லிடுறேன், விக்ரம் பிரபுக்கு இந்த இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிற மூவிஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மூவி நான் இதை சொல்லலாம். ஸோ இது காரணம் பார்த்திங்கன்னா படத்தில் அவங்க எடுத்துக்கிட்ட ஸ்க்ரீன் ப்ளே, அவங்க ஸ்டோரியை தாண்டி பார்த்திங்கன்னா எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அன்வான்டாக பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே எடுத்துகிட்டு போகல. ஸோ சொல்ல வர ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது வேறு இல்லாமல் இந்த படத்தில் நீங்கள் கிளாப் தட்டுற மாதிரி எக்கச்சக்க சீன்ஸ் பார்த்திங்கன்னா வரும். ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் பார்த்திங்கன்னா ஜஸ்டின் பிரபாகரன் அவரோட பெஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காரு. ஸோ அது வேறு இல்லாமல் இதில் பண்ணுறதுல ஏகப்பட்ட பேர் பார்த்திங்கன்னா டெபியூட் ஆக்டர்ஸ் தான். ஸோ அவங்க பண்ணிட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது டெபியூட் ஃபிலிம் மாதிரியே தெரியல. ஸோ நெகட்டிவ் சொல்ல பெருசாக எதுவுமே இல்லை. படத்தோட டியூரேஷனும் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் கிட்ட தான் போகுது. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த இயரில் பார்த்திங்கன்னா வந்து ரீசெண்ட் தமிழ் மூவிஸில் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி நான் இதை சொல்லுவேன். ஸோ என்னோட ஹைலி ரெக்கமெண்டட் மூவி இது, மிஸ் பண்ணாதீங்க.